சேலம் அருகே தனியார் நர்சிங் கல்லூரியில் விடுதியில் தங்கி படிக்கும் 68 மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். வீராணம் அடுத்துள்ள ஆச்சாங்குட்டப்பட்டி பகுதியில் தனியார் நர்சிங் கல்லூரி விடுதியில் 100க்கும் மேற்பட்டோர் தங்கி படித்து வருகின்றனர். இவர்களுக்கு தட்டைப்பயிறு குழம்புடன் உணவு வழங்கப்பட்டுள்ளது. இதில் உணவு சாப்பிட்ட சில மணி நேரத்தில் 60க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. அவர்களுக்கு தனியார் மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கல்லூரி விடுதியில் சுகாதாரமற்ற முறையில் உணவு வழங்கப்பட்டதாலேயே மாணவிகளுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மதியம் சாப்பாடு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. அதனால் 8 மணிக்கு எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. என் பொண்ணு ஒரு 2 பேருக்கு மட்டும் வயிற்றால போகுது, வாந்தி வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் காலையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே உடம்பு சரியில்லாமல் இங்கே எஸ்பிசி நர்சிங் காலேஜோட ஹாஸ்பிட்டல் KN ராவ் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு சாப்பாடு என்ன கொடுத்தாங்கன்னா தட்டைப்பயிறு கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்பயுமே ஒரு சாப்பாடு சரியாக இருக்கிறது இல்லைன்னு சொல்லி தான் தகவல். சாப்பாடுலாம் முறையாக சமைச்சு தராங்களா? பூச்சி கிடந்தால் எடுத்து போட்டு சாப்பிட சொல்கிறாங்களாம். அதான் அவங்க சொல்லுவாங்க. பூச்சினா உங்கள் வீட்டில் கிடந்தால் எடுத்து போட்டு சாப்பிட மாட்டீங்களா, அந்த மாதிரி எடுத்து போட்டு சாப்பிடுங்க அப்படி சொல்கிறாங்க. புகாருக்குள்ளான கல்லூரியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். அதேபோன்று அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவிகளை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி நேரில் சந்தித்து உடல் நலன் கேட்டறிந்ததோடு உரிய சிகிச்சை அளிக்க மருத்துவர்களையும் கேட்டுக் கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.